அப்போ அதிமுகவுக்கு வந்து பிரச்சனை இருக்குது, மக்கள் கஷ்டப்படுறாங்க. மாணவ சமுதாயமோ இல்லை இளம் பெண்கள் வந்து பாதிப்பு, இளம் பெண்கள் இல்லை, வயசு 2.5 வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, வயதான மூதாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை, அவலம் கேவலம். காவல்துறை இருக்கா இல்லையானு தெரியாதவர்கள் தான் இருக்குது. அதில் நம்ம என்னத்தை இது பண்ணி பேசுகிறதுக்கு இருக்குது. ரொம்ப மட்டமாக இருக்குது ஆட்சி, சட்டம் ஒழுங்கு. ஆனால் அதை எதிர்க்கட்சிகள் பேசாதனாலையும் ஊடகங்கள் அதை பெருசாக பேசாது. இப்போ நேற்று கூட அன்புமணி ராமதாஸ் புள்ளி விவரங்களோடு பேசுகிறார். பிரதமர் மோடியை வச்சுட்டு சொல்கிறாரு, பர் கேபிட்டா கொலை வந்து அதிகமாக இங்கே தான் நடக்குது. ஜனத்தொகை டு ஜனத்தொகை பார்க்கும்போது உத்தரப்பிரதேசம் அதை விட அதிகமான கொலை இதெல்லாம் நடக்குது. பாலியல் சீண்டல் பிரச்சனை இங்கே இருக்குது. சிறு குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. நான் வந்து பெண்களை பெற்ற ஒரு தகப்பனாக என்னால் இதை ஜீர்ணிக்க முடியல, இது இவ்வளோ பெரிய பிரச்சனை இங்கே இருக்குதுன்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு. யாரும் அந்த பேச்சு பொருளை எடுத்து ஊடகங்களில் பேசுகிறதோ இல்லை அதை பெருசாக யாரும் பண்ணலை. பிரதமர் மோடி வந்து எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லலை, முதல்வர் வேட்பாளர். பாசிச பாஜக உள்ளே வந்துடும், அதுக்கப்புறம் இது திராவிட சனாதன சக்திகளோட சூழ்ச்சி, கொள்கை ரீதியாக நாங்கள் வந்து அதை எதிர்க்கிறோம், இப்படியே பேசினதையே பேசி அவங்களும் நல்லா காலத்தை தாழ்த்து பண்ணுறாங்க.